பாபா உடைங்க, இப்படி உடைக்கணும் பாபா, இப்படி டொல்லுன்னு உடைங்க. புரியுதா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசோ சாராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் என்னுடைய 27, அதாவது லைலத்துல் கத்ர், ரொம்ப அது முடிஞ்சே ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் என்னால் இப்போ தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால வந்து அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். எங்களுடைய லைலத்துல் கத்ருடைய நைட்டு வந்து எப்படி போச்சுன்றதை தான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ அன்னைக்கு காலையிலேயே கிளம்பி இந்த மாதிரி பெருநாளைக்கு அப்புறமேட்டு நான் சொல்லியிருந்தேன், பெருநாளைக்கு அடுத்த நாளே வந்து என்னுடைய மாமனாருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து வருது. ஸோ அதனால் அதுக்கு ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் தேவையான ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் வந்து கடைசியாக பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நோம்பில் எத்தனையோ வாட்டி நான் மண்ணடி வந்துட்டேன். ஸோ கடைசியாக ஒரு வாட்டி எல்லாம் தேவையானது தேவையில்லாததெல்லாம் பார்த்து என்னன்னு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். நானும் என் 2 பசங்களும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் இந்தியாவில் வந்து தனியாக வந்து ட்ராவல் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பாதி தூரம் வரைக்கும் மெட்ரோவில் நானும் 2 பசங்களும் வந்துட்டோம். ஸோ அந்த ஸ்டேஷன்லேயும் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அங்கேருந்து மண்ணடி போகிறதுக்கு இன்னொரு ட்ரெயின் எடுக்க வேண்டியிருந்துச்சு மெட்ரோவில். ஸோ அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து நான் ட்ரெயின் எடுத்து மண்ணடிக்கு போகிறதுக்கு அங்கேருந்து ட்ரெயின் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கு அப்புறமேட்டு என் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார் அவருடைய ஸ்டேஷன்லேயே, அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டேஷன்லேயே. அங்கேருந்து நாங்கள் வந்து அப்படியே மண்ணடி போயிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து கல்யாணம் ஆன நாளிலேருந்தே வந்து நல்ல கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ் எடுக்கணுன்னாலே நான் மண்ணடி தான் போவேன். எனக்கு எடுக்கணுன்னாலே நான் மண்ணடி தான் போவேன். சரி, இந்த வாட்டி வந்து பசங்களுக்கும் ஏதாவது அங்கே ஷாப் இருக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து பாதி ட்ரெஸ் ஜெயச்சந்திரன்ல எடுத்துட்டேன் இந்த வாட்டி. சரி, எது இன்னும் 2, 3 ட்ரெஸ் எடுக்க வேண்டி இருந்துச்சா, சரி அதுக்கு போயிட்டு மன்னர்லேயே பார்த்துடலான்னு சொல்லி வந்தோம். அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஸ்பெஷல் சைல்டுலாம் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் நார்மல் இல்லை அப்நார்மலான சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் ஒரு ஈவெண்ட் வச்சுருந்தாங்க மெட்ரோவில். ஸோ அன்னைக்கு அதுவும் பார்த்துட்டே நாங்கள் கிளம்பினோம். சூப்பராக டான்ஸ் பண்ணினாங்க அங்கே இந்த பசங்க எல்லாம். ஸோ அதுதான் இப்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். கிளப் பண்ணுங்க. And a lovely way to end the day. So super இருந்தது. அது பார்க்கறதுக்கு ஒரு இருவர் இப்போதான் நின்னான். இதுக்கு முன்னாடி யாருமே நிற்கல. இந்த பாட்டு நின்னவதான் எனக்கு இப்போ தெரியாது. கொஞ்ச நேரம் நின்று நின்னா இந்த டயலாக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு. Anyway, thank you to Metro Rail for giving us this opportunity. Next year கண்டிப்பா நம்ம திருப்பி இன்னும் பிகர் ஸ்கேல்ல பண்ணுவோம். ஸோ சூப்பராக ஆடினாங்க பசங்க எல்லாமே. பார்க்க அந்த வெளித்தோற்றம் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு இது மாதிரி காமிக்குது அவங்க வந்து ஒரு அப்நார்மலான சைல்டுன்னு. ஆனால் வந்து அவங்க மற்றபடி அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், சூப்பராக எல்லா பசங்களும் மாதிரி தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த டான்ஸ் பார்க்குற வரைக்குமே ஹஸ்பண்ட் வந்து சைஹாமாவை கூட்டிகிட்டு டிக்கெட் வாங்க போயிட்டாரு. நானும் சேமாவும் பொறுமையாக தான் டான்ஸ்லாம் பார்த்துட்டு போனோம். ஸோ இன்றைக்கும் வந்து நான் நோன்பை வச்சுக்கிட்டு தான் வந்து வெளியே அந்த மண்ணடி போகிற மாதிரி ஆச்சு. இந்த வருஷம் நோன்பு முக்கால்வாசி நோன்பு வந்து வெளியே திறக்கிற மாதிரி தான் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெயின் வரக்காட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது நாங்கள் மண்ணடி தான் கிளம்ப போகிறோம். அப்படியே வீடியோ ஃபுல்லாக என் கூடவே வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ ஹோப் இன்ஷால்லா இந்த வீடியோ வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து 27 லைலத்துல் கத்ருடைய நோன்பு வந்து
சாரி லைலத்துல் கதருடைய தொழுகை வந்து இந்தியாவுல தொழுததே இல்ல. நான் வந்து பெருநாள் தொழுகை தொழுதுருக்கேன். ஆனா 27 நோம்பு நான் கிடைச்சதில்ல. எனக்கு வந்து அமைஞ்சதில்ல வாய்ப்பு. ஸோ இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் அமைஞ்சிருச்சு. ரொம்ப ஹேப்பியா இருக்குது எனக்கு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு. ஸோ என் கையெல்லாம் வந்து கிறுக்கி வச்சிருக்கிறது என் பொண்ணு, மூத்த பொண்ணு. அவங்களுக்கு இதுதான் வேலை. கையில எது கிடைக்குதோ இந்த மாரி பிளாட்டினம் அந்த மாரிலாம் கிடைச்சா அவங்களுக்கு இதுதான் வேலை. மெஹந்தி போடுறேன்னு சொல்லி போட்டு விட்டுருவாங்க. ஸோ ஒரு வழியா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நான் வந்து மண்ணடிக்கு போணும். ஸோ குழந்தைய வச்சுட்டுலாம் நடக்க முடியாதுன்றதுக்காக, அங்கேருந்து 3 வீல் எடுத்துட்டு, அங்க அந்த அத மெயினா நான் வந்ததே வந்து ஹபாயா வாங்கணுன்றதுக்காக தான். ஏன்னா, மண்ணடியில வந்து சூப்பர் ஹபாயா ஷாப்லாம் இருக்குது. சரின்னு சொல்லி நான் ஒரு வாட்டி பார்த்தே வச்சுட்டேன். சரி அடுத்த வாட்டி நாங்க வரும்போது மண்ணடியில தான் ஹபாயா வாங்கணும்னு, அந்த ஹபாயா ஷாப் பக்கத்திலேயே இறங்கிட்டோம். அதுக்கு தான் வந்து மெயினா நான் வந்ததே. சரின்னு சொல்லிட்டு அப்படியே இஃப்தாரும் அங்கவே சிம்பிளா தொறந்துக்கிட்டோம். அந்த மண்ணடியிலே வந்து ரொம்ப க்ரௌடா இருந்துச்சு. நின்னு சாப்பிடுறதுக்கு எல்லாம் சின்ன சின்ன கடைகளா இருந்துச்சா, வெளியில தான் நின்னு சாப்பிட வேண்டிய மாரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளவா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கல. சரின்னு சொல்லிட்டு ஒரு மில்க் இது ரோஸ் மில்க்கையும் கொஞ்சமா ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். சரி போற வழியில எங்கேயாவதோ நல்லா சாப்பிடலாம், சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு, அவ்வளவா நான் வந்து இஃப்தாருக்கு எதுவுமே சாப்பிடல. ஸோ மண்ணடி போனாலே ஹேண்ட்பேக்ஸு, இந்த மாரி ஸ்லிப்பரு, அதுவும் இல்லாம இப்ப நெறைய ஹபாயா ஷாப்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் தான் ஃபேமஸ் மண்ணடி. இப்போ வரைக்குமே செம்மையா இருக்குது மண்ணடி. ஆ அதெல்லாமே நான் இந்த வீடியோல முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ணியிருக்கேன். பாபா உடைங்க, இப்படி உடைக்கணும் பாபா, இப்படி டொல்லுன்னு உடைங்க. இப்படிதான் நல்ல நேரம். ஸோ நான் அங்கே வச்சு நான் எதுவுமே நான் சொன்னேன் இல்லையா, இஃப்தாருக்கு வந்து சரியாக சாப்பிட முடியலன்னு. ஸோ வர வழியிலேயே ஒரு சைவ ரெஸ்டாரண்ட்டில் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து பசங்களுக்காக அதை லாஸ்ட் டைமில் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் இதுதான். இது வந்து ஷேஹாமாக்காக. அப்புறம் இந்த சப்பல் இது வந்து சைஹாமாக்கா. ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் தான், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஷேஹாக்கு ரஃப் யூஸ்க்கு, அப்புறமேட்டு கொஞ்சம் சின்ன பையனத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ் எடுத்தோம். சைஹாமாக்கும் கொஞ்சம் துணி எடுத்தோம். சைஹாமாவை பொறுத்த வரைக்கும் ஷேஹாமா மாதிரி இல்லை. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டான மெட்டீரியல் எல்லாம் வாங்கவே முடியாது. ஏன்னா கொஞ்சம் குத்தினாலுமே ரொம்ப நொயின்ட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் எடுத்தோம். இந்த மாதிரி கிராண்டா ட்ரெஸ் எல்லாமே ஷேஹாமாக்கு தான். ஏன்னா அவங்க வந்து பழகிட்டாங்க, சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி போட்டு பழகிட்டாங்க. சைஹாமாக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அவங்க போட்டாலே ஒரு மாதிரி நசனே இருக்காங்க. இந்த மாதிரி காட்டனு இந்த மாதிரி தான் சைஹாமாக்கு செட் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியா எல்லாம் வாங்கிட்டு, இப்போ நாங்க வந்து சாப்பிட்டுட்டோம். கடகடன்னு குளிச்சுட்டு, இப்போ நாங்க எல்லாருமே, அதாவது என் மாமியார் வரல. ஏன்னா வந்து சைஹாமாவை பார்த்துக்கணுன்றதுக்காக அவங்க தொழுகைக்கு வரல. நான், என் ஹஸ்பண்ட், என் மாமனார், அப்புறம் இம்ரான் எல்லாருமே கிளம்பி சீக்கிரமா கிளம்பி வந்து லைலத்துல் கத்ர் தொழுகைக்கு கிளம்பிட்டோம். இதுதான் என் மூத்த பொண்ணு ஷேஹாமாவுடைய ட்ரெஸ்ஸு. அன்னைக்கு லைலத்துல் கத்ருடைய நைட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டுக்கிட்டாங்க. அவ்வளோ க்யூட்டுங்க அவங்க, செம்ம க்யூட் அவங்க. அவங்க வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு. மாஷா அல்லா தபாரக்கல்லான்னு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே ஜிங்கிஜான்னு வந்தாங்க தொழுகைக்கு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து நார்மலாக அவர் வந்து ஒரு ஜுப்பா தச்சுக்கிட்டாரு. ஸோ அதை தான் அவர் வந்து லைலத்துல் கத்ருக்கு போட்டார். ஸோ எல்லாம் சேர்ந்து குடும்பமாக வந்து லைலத்துல் கத்ர் தொழுகைக்கு போகிறோம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. நாங்க போனதே வந்து கொஞ்சம் லேட்டு தான். அதாவது ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், தராவி. ஸோ டக்குன்னு போயிட்டு பிடிச்சிட்டோம் ஒரு வழியா தொழுகைய. சரியா விடிஞ்செலுமின்னு ஒரு நாளைக்கு 50,000 சொல்லுவாங்க. ஆமா, எண்ணி பார்த்தோம்னா 50,000 சொல்லுவாங்க. தொழுவு நடக்குதோ தெரியலதாங்க. இஷா தொழுதுருந்தா நல்லாயிருக்கும். டக்குன்னு தொழுதுருவேன். அதில் வரும் பாப்பா, கத்தவனா
وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. ஸோ ஒரு வழியாக தொழுகையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 2 மணிக்கு 2:30க்கெலாம் தொழுகை முடிஞ்சிருச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியிலேயே ஸ்நாக்ஸ் தெரியும்ல ஷேஹாமா அங்கே போனதுலேருந்தே இப்படி தான். ஸோ ஒரு வழியாக எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அங்கே பிரியாணி வந்து எங்களுக்கு வந்து கையிலேயே தந்துட்டாங்க. ஆம்பளைங்க மட்டும் தான் அங்கே வந்து சாப்பிட வச்சு அனுப்பினாங்க. ஸோ ஒரு வழியாக நானும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு குழந்தைங்களையும் ஷேஹாமாவையும் படுக்க வச்சுட்டு சைஹாமா ஆல்ரெடி தூங்கிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சம் தெரியாது. அதுக்கப்புறம் பால் அடித்து கொடுத்துட்டு அவங்களையும் தூங்க வச்சுட்டு ஒழுங்காவே நாங்களும் வந்து தூங்க போகிறோம். ஸோ அன்றைக்கி எங்களுடைய லைலத்துல் கத்ர் இவ்வளோ பரபரப்பாக போச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. தொழுகை கிடைச்சது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வந்து எங்களுடைய ஈத் விளாக் அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்புறமேட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய கவல். பாய். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி. பாய்.